ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டை நான் உங்களை அழைச்சிருக்கிறேன். ஒன்று, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து சந்திரகுமார் உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் 7 மாவட்ட செயலாளர்களும் நேற்று தனியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சித்து அவர் தன்னிச்சையாக அவர் குடும்பத்தினரோடு கலந்து பேசி மக்கள் நல கூட்டணியோடு உடன்பாடு வைப்பதாக 23ஆம் தேதி அறிவித்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. கட்சியில் தொண்டர்களையோ கட்சிக்காரர்களையோ மதிக்காமல் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்காமல் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். நேர்காணலில் வந்தவர்கள் பலரும் இடமும் திமுகவோடு கூட்டணி வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு திடீரென்று 23ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோயம்பேடு அலுவலகத்துக்கு வர சொல்லி இந்த மாதிரி கூட்டணி முடிவு என்று சொன்னது எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது என்றும் அதனை தொடர்ந்து மிக கடுமையான விமர்சனங்கள். தற்கொலை முடிவென்று இன்னொருவர் சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லி அதற்கு பிறகு நாங்கள் கட்சியை விட்டு விலகவில்லை என்கிறார். நாங்கள் தான் தேமுதிக என்கிறார். இது எனக்கு வரலாறு திரும்புவதைப் போல 2006ஆம் ஆண்டு சம்பவங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. தமிழக அரசியல் எவ்வளவு கெட்டு போச்சுன்னு பாருங்க. அண்ணா திமுகவும் இதே தொழில் தான். எம்எல்ஏக்களை வந்து பணம் கொடுத்து கூப்பிடுறது, அடுத்த தடவை உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேங்கிறது, உன்னை மந்திரியாக்கு மைப்பா பாண்டியராஜனை மந்திரியாக்குன்னு கூட்டி போனாங்க தேமுதிகவிலிருந்து. அவர் இன்னைக்கு மறுக்கலாம். அவர் நல்ல மனுஷன்தான், நல்ல பெரிய அளவில் பிஸ்னஸ் லைனில் உள்ளவர் தான். அவர் பணத்துக்காக போகல, அவருக்கு இருக்க பணம் கோடீஸ்வரம். அவர் ஆசைவார்த்தை காட்டுறது, பணத்தை கொடுக்கறது, கட்சி விட்டு வாங்கிறது. அப்போ திமுகவோடு கூட்டணி வச்சா விஜயகாந்த் நல்லவர், கூட்டணி வைக்கலைன்னா அந்த கட்சியை உடைக்கணும்னு இந்த சந்திரகுமார் ரீசெண்டாக தான் அந்த பணப்பட்டுவாடு ஆயிருக்கும். ஏன்னா 28, 29, 30 எங்கள் 4 பேரோடு இருந்தார். இதே 4 பேர். அவர் வந்து தேமுதிக சார்பா வீரமாக பேசினார். வீரமாவா? அவர் பேசின பேச்சை கேளுங்க. கேப்டன் என்னை வந்து கூட்டத்திற்கு போகாமல் போய்விட்டாருன்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அந்த பத்திரிகை வாசித்தார். நான் இன்ன காரணத்தினால் நான் இத்தனை மணி ரயிலில் இதோ நாகர்கோவில் வந்து விட்டேன். சந்திரகுமார் எங்கே என்று கேட்கிறார்கள் பத்திரிகைக்காரர்கள். நான் நாகர்கோவில் வந்து விட்டேன். கேப்டன் கிணத்தில் குதிக்க சொல்லால் குதிப்பேன். குதிச்சிட்டார். நான் உடனே நான் ஒரு பைத்தியக்காரன். சந்திரகுமார் பிச்சு உதறிட்டிய பேச்சு பிரமாதம், வெல்டன். உங்க வகையால பாராட்டுறீங்களா? உங்க பேச்சை கேட்டா பல வரலாறு தெரியுது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மேடைக்கு போகும்போது எங்க கூட நிர்வாகிகளை எல்லாம் ஏற்றிட்டு கடைசியாக தான் நான் மேடையில் ஏறுவேன். அது என்னுடைய பழக்கம் சின்ன பிள்ளையிலிருந்து. புதுசாக வந்திருக்காரு பாருங்க, கொஞ்சம் புதுசாக வர கலைவாங்கல்ல. நாங்கள் 4 பேர் நாங்கள் தான் 8 மாதமாக ரூம்மேட் மாதிரி ஆகிட்டோமே. ஏய் சந்திரகுமார் வந்துட்டாரா? ஏய் சாப்பிட்ற இடத்துல ஏய் சந்திரகுமார் வந்துட்டாரா? ஏன் ரூம் போட்டாச்சப்பா சந்திரகுமாருக்கு? இவர் வந்து பால பிரஜாபதி அடிகளாரை பார்க்கணும்னு சொன்னார் ராத்திரியில் போய். நான் சொன்னேன் திருமாகிட்ட, வேனில் பேசிக்கிட்டே போவோம் 5 பேரும், நீங்கள் டைம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு. பால பிரஜாபதி அடிகள்கிட்ட ஐயா இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் 5 பேரும் வேனில் ஏறணும்னு போகிறோம். அண்ணே நான் கன்னியாகுமரியில் தங்கிட்டு நாளை காலைல 10 மணிக்கு வந்துடுறேன்னாரு சந்திரகுமார். சரி, கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்க்க போகிறார் போல் இருக்கு. பார்த்துட்டாரே உதயசூரியன், சூரிய உதயம் பார்க்க போகிறார் போல் இருக்கு. சரி பிரதர் காலையில் வாங்க. 11 மணி இருக்கும். எப்போ சந்திரகுமார் வந்துட்டாரா? இப்போ தான் வந்தார். நான் இந்த கோர்ட்டில் இந்த சேவகன் இன்னார் பேரை சொல்லி 3 கூப்பிடுவோம் பாருங்க. அது மாதிரி அது அக்யூஸ்டை கூப்பிடுறது. இது அக்யூஸ்ட் தானே பணம் வாங்குறது. 3 நாளில் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணார், கலைஞரை அட்டாக் பண்ணார். நான் கூட கேப்டன்கிட்ட சந்திரகுமார் பிரமாதமாக பேசினாருங்க. இப்போ இவ்வளவும் பேசிட்டு இவ்வளவு நேற்று கதை எடுத்து விடுறாரு. பச்சை துரோகம் யாது
இதை விட நீ பால்ல விஷத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம், நீ சோத்துல விஷத்தை போட்டிருக்கலாம். போடுவீங்க நீங்க இந்த மாதிரி ஆளுங்க. நாங்க நம்பினவனுக்காக தலையை கொடுப்போம், நம்பினவனுக்காக உயிரை கொடுப்போம். இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில் சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலான்னு சொல்லலாம். என் மேல ரொம்ப பிரியமான டிவிகள் பாலிமர் மாதிரி 2-3 டிவி இருக்கு. அவங்க இதை எடுத்து போட்டு உலகம் பூரா டேமேஜ் பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டி இருக்குல்ல உங்களுக்கு. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டுடலாம். அது என்ன தொழில்னு சொல்லுவாங்க. தறி நெசவா இருக்கும், உழுகிறதா இருக்கும், உழவு செய்யறதா இருக்கும், பிசினஸ் பண்றதா இருக்கும். வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க. கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்றும் தப்பா சொல்லலைங்க. அவர் நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். நீ ஒன்று இழிவா சொல்லியாங்க. உலகத்தின் தலை சிறந்த இசை தமிழ் இசை, அதுக்காக உயர்வா சொல்றேன் அண்ணன் கலைஞரை. இன்னொரு பிரச்சனை மிக முக்கியமானது. 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நாகராஜன் என்ற ஒரு தலைமை கழக பேச்சாளர் திமுக மேடையில் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது பலவற்றை சொல்லிவிட்டு வந்து, இறை தூதர் நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த முஸ்லிம் இனத்தை பாதுகாக்கின்ற இறை தூதராக கலைஞரைத்தான் முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இறை தூதர்கள் நிறைய பேர் உண்டு, நபிகள் நாயகம் தான் இறுதி தூதர். அவரிடம் இறைவன் இறக்கிய அருளிய அந்த சொற்கள் தான் குர்ஆன். இறை தூதராக புதிதாக சிலர் வந்தார்கள் என்று சொல்வதற்காக உலகத்தில் யுத்தங்கள் நடந்திருக்கின்றன, இரத்தக்களர்கள் நடந்திருக்கின்றன. இறை தூதரை கொச்சைப்படுத்தி கார்ட்டூன் போட்டதற்கு உலகமே கொந்தளித்தது. நான் கூட இங்க கூட அமெரிக்காவில் ஒரு சினிமா வெளியிட்டான், இங்க கூட போராட்டம் நடந்தது. இஸ்லாமியர்கள் இறுதி தூதரை அவர்கள் போற்றுகிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் நாகராஜன் என்ற பேச்சாளர் இறை தூதராக கலைஞரை சொல்லுவது, அந்த சமூகம் கொந்தளித்து போய் கிடக்கிறது. கூட்டு வைத்த முஸ்லிம் அமைப்புகள், இதுவே ஜெயலலிதாவோ வேறு யாரோ சொல்லியிருந்தால் இந்நேரம் பூமிக்கும் வானத்துக்குமாக குதித்திருப்பார்கள். அவர்கள் தௌஹீத் ஜமாத்து அமைப்பு மற்றவங்களை என்ன கேட்டாங்க தெரியுமா? கலைஞர் அவர்கள் பவனத்துக்கு இந்த பிரச்சனை நாங்கள் இவ்வளவு தூரம் வலைதளங்களில் கண்டிச்சிருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் கண்டிச்சிருக்கிறோம். இப்போ வாட்ஸ்அப் வலைதளத்தில் அவங்க தானே லீடில் இருக்காங்களா? இணையதளத்துக்கு உலகமே உழைங்குதாமே சபரீசன் தலைமையில். இது தெரியாதா? அவங்க கேட்குறாங்க இஸ்லாமியர்கள், இது தெரியும், ஏன் கண்டிக்கவில்லை? ஏன் வருத்தம் தெரிவிக்கவில்லை? ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை? இறை தூதரை, கலைஞரை இறை தூதராக சொல்லுவது மன்னிக்க முடியாதது. அந்த நாகராஜன் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கலைஞர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தார்களே. இன்றைக்கு தேதி 6, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன பிறகு அண்ணன் கலைஞர் சிஷ்யன் சொன்னதுனால இன்னைக்கு சாயங்காலம் வருத்தம் தெரிவிப்பார். வைக்க சொல்லிட்டானா அப்போ இது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். 7 நாட்கள் ஆயிற்று, இதற்கு மன்னிப்பு கிடையாது. வியாழக்கிழமை சென்னையில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க இஸ்லாமிய இளைஞர்கள். அவங்க எந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்கல தௌஹீத் ஜமாத். ஆனால் மேரி மாதாவாக ஜெயலலிதாவை சித்தரிச்சாங்களே, யாராவது சகிப்பாங்களாயா? அன்னை தெரசாவை சித்தரிச்சதே நம்மளால சகிக்க முடியலையே. இவங்க அன்னை தெரசாவா? ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு பெரிய ஒரு லேடி ஹிட்லர் மாதிரி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க வந்து அன்னை தெரசாவா? மேரி மாதாவை சித்தரிச்சு போட்டாங்க. அரசியல் கட்சியில் சில பேருக்கு அறிவே இல்லாம சாமி படத்தை போட்டு இவங்க தலைவர்கள் முதல்ல வச்சிருக்காங்க. இதற்கு என்ன பதில்? 7 நாள் ஆயிடுச்சு, இனிமே சொல்றதை ஏத்துக்கிட மாட்டாங்க. இந்த மனோபாவத்தை, இந்த பூஜா மனோபாவத்தை ஏற்படுத்தி திராவிட இயக்கத்துக்கு களங்கத்தை தேடி கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.
ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தியை சொல்லியிருக்கிறார். தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்களில் பணப்புழக்கம் திடீரென்று பெரிய அளவில் இருக்கிறது. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் நைஜீம், அவர் பேர் நைஜீம் ஜெய்தியா, எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்காருல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நஜீம், அவர் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். சிறுதாவூர் பங்களாவிலிருந்து 2 கண்டெய்னர் போச்சு உள்ள, ராத்திரி 1 விடியக்கார 1 10 லாரி போச்சு. ஏன் நீ சர்ச் பண்ணலைன்னா கலெக்டர் எஸ்பிகிட்ட கேட்டோன்னு ராஜேஷ் லக்கானி அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ ரோட்டில் போகிற காரில் மறிச்சா நான் வியாபாரத்துக்கு கொண்டு வரேன்னா ஏன் காரை திறக்கிறியே? இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நான் பேலபிள் செக்ஷனில். நான் இப்போ சொல்கிறேன் ஜெயலலிதாவுக்கு, நான் திரும்ப சொல்கிறேன், இன்னொரு கேஸ் போடுங்க. 2 கண்டெய்னரில் பணம் கொண்டு போயிருக்கீங்க, 10 லாரியில் பணம் கொண்டு போயிருக்கீங்க. இப்போ கேட்டால் அலங்கார ஜோடனை ஊர்திகள் தயாரிக்க, அலங்கார ஜோடனை ஊர்திகள் அங்கே எவரும் உள்ளே போக முடியாது சிறுதாவூர் பங்களாவில், அங்கே தான் தயாரிக்கீங்களா? ஊரா பணம் கொடுத்தீங்க. எங்கள் ஊர்லேயே கொண்டு வந்து அதிமுக பணம் கொடுத்தீங்க, கையும் மையுமா பிடிச்சோம். எம்எல்ஏ சேர்மன் உதப்பட்டு ரோட்டு வழியாக ஓடினாங்க எங்கள் ஊரில். இந்த அடிதடி சத்தத்தை கேட்டு திமுக பழைய மந்திரி 2 பேர் காரத்தை விட்டு ஓடிட்டாங்க. நாடு பூரா பணம் கொடுத்தது ஜெயலலிதா கட்சி, திமுகவும் கொடுத்தது. இப்போ பணம் ரெடியாக வச்சிருக்காங்க. அதில் தான் 234 தொகுதியிலையும் ஜெயிப்போங்கிறாங்க. நேற்று ஜெயா டிவிக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, ஜெயா டிவிக்காரர் ஏர்போர்ட்டில், இந்த கூட்டணி அமைச்ச பிறகு மக்கள் நல கூட்டணிக்கு ரொம்ப தேஞ்சு போச்சாமே, அப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப உயரமாக இருந்ததோ? தேமுதிகவோட கூட்டணி வச்சு 100 மடங்கு பின்னே வந்துட்டேலாமே. என்னடா இப்படி ஒரு பயங்கர, நீங்கள் எந்த டிவி சார்? நாங்கள் ஜெயா டிவி. உங்கள் ஜெயலலிதா ஒரு காலம் ஜெயிக்க போகிறதில்ல, ஒரு காலம் ஜெயிக்க போகிறதில்ல. ஜெயிலுக்கு கூட ஒரு வேளை போகலாம், அது எனக்கு தெரியாது. ஜெயிக்க போகிறது கிடையாது, ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. இப்போ சொல்கிறேன், உங்களுடைய பங்களாவில் இருந்து கண்டெய்னரில் பொருள் பணம் தான் போச்சு. ப்ரூவ் பண்ண 3 வருஷம் ஜெயில். ஐ ஆம் ரெடி. திருவாளர் ஸ்டாலின் அவர்களே, வைகோ அடிக்கடி எதையோ போட்டு உளறிட்டு இருக்காருன்னு இப்போ ஒரு உளறலை கேளுங்க. என் உளறலை இப்போ கொஞ்சம் கேளுங்க சார். மீத்தேனுக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனில் எந்த வகையில் கையெழுத்து போட்டீங்க? 5 ஜில்லா அடியோடு அழிஞ்சு எத்தியோப்பியா ஆகிறதுக்கா? ஒரு கால் மன்னிப்பு. அயர்லாந்தில் பணத்தை வாங்கி பனாமா பேங்கில் போட்டான்னு அந்த நேரத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டானுவேன் அயர்லாந்து அதிபரை. உலகம் பூரா இந்த மாதிரி கோஷ்டிகள் இருக்கும் போல் இருக்கு. ஐஸ்லாந்து உலகம் பூரா இந்த கோஷ்டிகள் இருக்கும் போல் இருக்கு. இந்த ஜெயலலிதா கோஷ்டி, இந்த திமுக கொள்ள கோஷ்டிகள் மாதிரி. திமுக கட்சி இல்லை, மேலே இருக்கிறவங்க. நான் கேட்கிறேன், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு கையெழுத்து போட்டதில் எவ்வளவு கிக் பேக்ஸ், என்ன கைமாறுச்சு? சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டாரா? கொலை செய்யப்பட்ட பிறகு கழுத்திலே கயிற்றை மாட்டி தொங்க விட்டார்களா? யார்? சாகித் பால்வா இங்கே 4 முறை ஸ்டாலினை சந்தித்தாரே, என்ன மர்மம்? பலிகடா கனிமொழி. எத்தனை ஆயிரம் கோடி இவங்களுக்கு போச்சு? 2G ஸ்பெக்ட்ரம் பணம் இந்த குடும்பத்துக்கு மொத்தமாக போச்சு. அதை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளருக்கு 3 கோடி, எம்எல்ஏவுக்கு 5 கோடி, ஓட்டுக்கு 1000 ரூபா. எந்த பணம்? மக்கள் பணம், கொள்ளையடிக்கப்பட்ட பணம், ஜெயலலிதாவுக்கு கொள்ளையடிச்ச பணம் தான். இம்முறை இந்த 2 கொள்ளை கூட்ட தலைமை, திமுக அதிமுக தொண்டர்களை சொல்லல, தலைமை 2ம் கொள்ளை கூட்ட தலைமை, டெக்காய்ட் கேங் தலைமை. இதை நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். எனவே மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி 10ஆம் தேதி மாநாட்டுக்கு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்த அண்ணன் கலைஞருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கலைஞருக்கு இல்லை, நமக்கு நாமே ஷூட்டிங் கதாநாயகன் ஸ்டாலினுக்கு நன்றி. ஏன்னா மாநாடு அறிவித்து 1 வாரத்துக்குள்ளே ஜனங்களை எப்படி திரட்டுறதுன்னு திருமாவும் நானும் ஜிஆரும் முத்தரசனும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நேற்றுக்கு இந்த விவகாரம் வந்துச்சு பாருங்க. தேமுதிக இதோட ஓச்சிடலான்னு நினைச்சாங்க, சந்திரகுமார் கோஷ்டியை வச்சு கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாடு பூரா. தேமுதிக தொண்டனும் எங்கள் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும் எங்களை பிரிக்க முடியாது. இவருக்கு ஒண்ணுனா நான் வருவேன், இவருக்கு ஒண்ணுனா அவர் வருவார், நான் வருவேன். விஜயகாந்த் ஒண்ணுனா நாங்கள் 4 பேர் வருவோம். தமிழ்நாடு பூரா நேற்றைய ஒரு சம்பவத்தில் 5 கட்சிகளின் தொண்டர்களும் கடுமையான வேகத்தில் இருக்கிறாங்க.
10ஆம் தேதி மாநாடு மாமண்டூரில் மதுரை எங்கள் மாநாட்டை விட 1.5 மடங்கு கூட்டம் கூடும். ஏன்னா தேமுதிக சேர்ந்துருச்சு இல்ல, 15 லட்சம் நான் எதிர்பார்க்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் தீவுத்திடல போட போறாங்களா? நான் தமிழ்நாடு சர்க்கார் அதிகாரிகளை கேட்கிறேன். நாங்க கேட்டோம்ல, எங்க ஜீவனும் ருத்ரனும் கேட்டாங்கல்ல, என்ன சொன்னீங்க? கோர்ட்ல அதுக்கு தடை இருக்கு, தீவுத்திடல் கொடுக்க முடியாதுன்னாங்க. 10ஆம் தேதி தீவுத்திடலாம் நாங்க கேட்டோம் மாநாட்டுக்கு. கோர்ட்ல தடை இருக்குன்னு சொன்ன அதிகாரிகள் ஜெயலலிதாவுக்கு எப்படி 9ஆம் தேதி கொடுக்குறாங்க? அப்ப சட்டம் அவங்களுக்குன்னா தனியா வளையுமோ? அதனால எங்க மாநாடு மாமண்டூர்ல நடக்குது 10ஆம் தேதி. இதுவரை 67 ஜனவரி 1ஆம் தேதி நிறைவு நாள் மாநாட்டிலே, விருகம்பாக்கம் மாநாட்டு 28, 29, 30, 31 4 நாள் நடந்தது. நான் ஸ்டூடெண்ட், தரையில் தான் உட்காந்துருப்போம். 4 நாள் மாநாட்டுக்கும் போனேன். அது 67 மாநாடு, இது 2016 மாநாடு. இந்த மாநாடு தான் 67க்கு பிறகு தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதும், இந்தியாவிலேயே அதிக ஊழல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற களங்கத்தை துடைப்பதற்குமான கூட்டணி ஆட்சி அமைப்பதும் இந்த மாநாடு தான் அதற்கு நுழைவாயிலாக இருக்க போகிறது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக தமிழகத்திலே உள்ள 5 கட்சிகளினுடைய தோழர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் நாட்டிலே மாற்றம் வேண்டும் என்று இயங்குகின்ற செல்போன் சிங்கங்களுக்கும் வலைதளத்தை பயன்படுத்துகிற தம்பிமார்கள் தங்கையர்களுக்கும் மாநாட்டுக்கு வாருங்கள், மாமண்டூர் மாநாட்டுக்கு வாருங்கள், வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கடமை என்ற உணர்வோடு வாருங்கள் என்று உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன்.